சவால் விடும் ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த தீர்மானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? திருப்பரங்குன்றம் அந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதா? நேரடியாக அதை தெரிவிக்காவிட்டாலும் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. குறிப்பாக தீர்மானம் 15 அதை அஇஅதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக அண்மையில் நடந்த இந்த நிகழ்வை ஒற்றிதான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக நீதித்துறை சுயமாக செயல்பட வேண்டும் என்றால் அதன் தனித்தன்மை காப்பாற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களின் தலையீடு இருக்கக்கூடாது என்றும், மேலும் ஆட்சியர்கள் மிரட்டல் போக்கை கைவிட வேண்டும், நாட்டில் சதி திட்டத்தின் ஆட்சி அடக்க வேண்டும், அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்கள் எண்ணத்தை எதிர்பார்ப்பை இந்த பொதுக்குழு பிரதிபலிப்பதாக அந்த தீர்மானத்தினுடைய சாராம்சம் இருக்கிறது. நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளரின் அதிக மனப்பான்மையை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்கிற அந்த தீர்மானத்தை அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்ற இருக்காங்க. குறிப்பாக இந்த 15வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலும் தங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்றால் அவற்றை செயல்படுத்தாமல் காலதாமதம் செய்து தேவையில்லாமல் அரசு நிதியை செலவு செய்து மேல்முறையீடு என்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தீர்ப்புகளை செயல்படுத்தாமல் முட்டுக்கட்டை போடுவது என்பது திமுக ஆட்சியின் வாடிக்கையாகிவிட்டதாகவும் அந்த தீர்மானத்துடைய சாராம்சம் குறிப்பிடப்படுகிறது. அதோடு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் முக்கிய நிர்வாகிகளே தீர்ப்புக்கு தவறான விளக்கம் கொடுப்பதும், தீர்ப்பை விமர்சிப்பதும், அதன் வாயிலாக நீதிபதிகளை மறைமுகமாக விமர்சிப்பது போன்ற தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக ஆட்சியாளர்களின் நீதித்துறையை மதிக்காத போக்கை காட்டுவதாகவும் அதிமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே நீதித்துறை பொறுத்தவரை தனித்தன்மையோடு இயங்கும் உச்சபட்ச அமைப்பாகும். எனவே நீதித்துறையில் நிர்வாகத்திற்கு தனி கொலீஜியம் என்ற நீதிபதிகள் அடங்கிய அமைப்பு இருக்கிறது. கொலீஜியம் எடுக்கும் முடிவுகள் அரசுக்கு தெரிவிக்கப்படும் நிலையில் அதற்கு எந்தெந்த வகையில் முட்டுக்கட்டை போட முடியுமோ அந்தந்த வகையில முட்டுக்கட்டை போட அரசு முயல்வதாகவும், இத்தகைய ஆட்சியாளர்களின் செயல்கள் நீதித்துறைக்கே சவால் விடுவதாக இருக்கிறது. எனவே நீதித்துறையை முடக்க நினைக்கும் ஆட்சியாளர்களின் இப்படிப்பட்ட செயல்கள் மக்களுக்கும் ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைத்து வருவதை போல காட்டுவதாகவும் அதிமுகவுடைய தீர்மானம் தெரிவிக்கிறது. நீதித்துறை மீது நம்பிக்கை குறைய ஆரம்பித்தால் மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், இது நாட்டுக்கு நல்லதல்ல என்கிற அந்த தீர்மானத்தையும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் இத்தகைய ஒரு தீர்மானத்தை அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் கொண்டு வர இருக்காங்க. மொத்தம் 16 தீர்மானங்கள 15வது தீர்மானமாக இத்தீர்மானம் இருக்கிறது. எனவே அரசு ஆட்சியாளர்கள் நீதித்துறை கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை செயல்படுத்த வேண்டுமே தவிர அதை விமர்சிக்க கூடாது, முட்டுக்கடை போடக்கூடாது என அதிமுக விமர்சித்து அந்த தீர்மானமாக இதை நிறைவேற்றிருக்காங்க. அபினேஷ், இந்த தீர்மானங்கள்ல மற்றொரு தீர்மானமாக கூட்டணி குறித்த முடிவு இபிஎஸ் எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜகவுடனான கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக வேறு கட்சிகள் சார்ந்த தீர்மானங்களோ அல்லது கருத்துக்கள் ஏதேனும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டதா? அது முதல் தீர்மானமாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் ஆண்டு, தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம். அந்த வகையில முதல் தீர்மானமாக அதை கொடுத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்காக நன்றி தெரிவித்து அதை ஒப்புதல் அபினேஷ், இணைப்பிலேயே இருங்க.